இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஜெபகலந்த வாழ்த்துக்கள். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் தொடங்கக்கூடிய காரியங்களையும் வாழ்வையும் படிப்பையும் முயற்சியையும் நம்முடைய பயணத்தையும் தொழிலையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் 12 சீடர்களை நியமிக்கின்றார், பெயர் சொல்லி அழைக்கின்றார். சாலமோன் அரசர் தான் ஆண்ட காலத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை 12 மாநிலங்களாக பிரித்தார். இந்த 12 என்பது 12 இஸ்ரவேல் குலத்தை காண்பிக்கின்றது. அந்த அடிப்படையில் 12 பேரை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களாக தன்னோடு உடனிருக்கவும், தான் விட்டு செல்லக்கூடிய அந்த லட்சியத்தை அவருக்கு பின் போதிக்கவும், சிறப்பான விதத்தில் பேய்களை ஓட்டவும், மக்களை குணமாக்கவும் அவர் அதிகாரம் கொடுக்கின்றார். சீடத்துவத்தையும் கிறிஸ்துவத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவத்தையும் பிரிக்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே சீடனாக சீடத்தியாக வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியில் பெரிய அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவர். இந்த 12 சீடர்களை பார்ப்போம். பேதுரு என்று அழைக்கக்கூடிய சீமோன், அவருடைய சகோதரரான அந்திரியா, ஜெபதேவியின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும், சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயு, தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன், ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கரியாத்து, தோமா, பர்த்தலோமியு, ததேயு, அல்பேவின் மகன் யாக்கோப்பு. பிரியமான சகோதர சொல்லே, இதில் யூதாஸ் இஸ்கரியாத்தை தவிர மற்ற 11 பேரும் நற்செய்தியை போதித்தும் மறைசாட்சிகளாக மடிந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. மத்தேயு இயேசுவுக்காக வாளால் வெட்டப்பட்டார். அந்திரியா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டார். பர்த்தலோமியு உயிரோடு எரிக்கப்பட்டார். சின்ன யாக்கோப்பு தலையில் தடியால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பேதுரு ரோமையில் சிலுவை தலைகீழாக வைத்து அறைந்து கொல்லப்பட்டார். பெரிய யாக்கோப்பு எருசலேம் நகரில் வாளால் வெட்டப்பட்டார். யூதா அம்பால் எய்யப்பட்டு கொல்லப்பட்டார். தோமா ஈட்டியால் பிளக்கப்பட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்கள் அத்தனை பேரும் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், மறைசாட்சிகளாக மடிந்தார்கள். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ வலி வேதனை, எதுவாக இருந்தாலும் அத்தனையும் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமோ துன்பமோ வேதனையோ வருத்தமோ வந்தாலும், வியாதி வந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல், இது நம் இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு, இதன் வழியாக இறை அனுபவத்தை நான் உணர வேண்டும், இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன சிலுவை அல்லது பெரிய சிலுவை, இதை நான் சுமந்துதான் ஆக வேண்டும், இதிலேதான் எனக்கு மீட்பு உண்டு, இரட்சிப்பு உண்டு என்ற பரந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ இந்த நாளில் சீடர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று இந்த 12 சீடர்களை நீர் அழைத்தீர்.
உம்மோடு இருப்பதற்காகவும் உன் இறையரசை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காகவும், அது மட்டுமல்ல, அவர்கள் அப்படி வாழ்கின்ற போது அவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் கடைசியில். அப்பா தகப்பனே, சிறப்பான விதத்துல பேய்களை ஓட்டவும் நோய் நொடியிலிருந்து குணமாக்கவும் நீ சீடர்கள் அத்தனை பேருக்கு நீ அதிகாரம் கொடுத்தீர் தகப்பனே. இன்றைய நாளில் எங்க மத்தியில் இருக்கக்கூடிய நிறைய தீய சக்திகள், மூட பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் நிறைய நேரங்களில் மறந்துடும். நிறைய சாங்கியம், சம்பிரதாயம், சடங்குகள், நிறைய மாந்திரியங்கள், தாந்திரியங்கள் என்று நாங்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய அந்த மீட்பை, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் மறந்து விட்டோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கின்ற போது எங்களை எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு நோயும் அணுகாது. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.